வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் பிஎஸ்கே தமிழா. இன்றைய தினம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கிறேன். நானும் ரிசாபாயும் இருக்கிறோம் என்ற ஆரோக்கியத்தோழன். அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா கிழக்கு பல்கலைக்கழகத்துல பாடசாலை மாணவர்களுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஒரு போட்டியாக இடம்பெறுது. இதை அனுசரணை வழங்குறாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா என்டிவி பேங்க் இதுல அனுசரணை வழங்குறாங்க. அந்த வகையில எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகம் நல்லையாக்குள்ளதான் இந்த கண்டுபிடிப்பு. முதலாவதாக பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய திருகோணமலையில் இருக்கின்ற உவர்மலை விவேகானந்தா கல்லூரியுடைய மாணவர்கள் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அவங்களுடைய கண்டுபிடிப்பு எல்லாம் வச்சு வாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். செய்து காட்டுங்க உங்களோட கண்டுபிடிப்பை. இது எல்பி கேஸ் லீக்கேஜ் அலர்ட் அண்ட் கண்ட்ரோலிங் சிஸ்டம். இது என்னத்துக்காக யூஸ் ஆகுறேன்டா, இந்த கொஞ்ச காலமா இந்த கேஸ் வெடிக்கிற பிரச்சனை வந்தது. இப்போ அதை கட்டுப்படுத்தி அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த டிவைஸ் இது என்ன செய்யுமெண்டா, கேஸ்ல வர லீக்க இந்த சென்சார் உணர்ந்து உடனே இந்த போர்ட் சொல்லி இந்த கேஸ்ல இருக்க அந்த ரெகுலேட்டர் இந்த மோட்டர் மூலம் ஓப்பன் பண்ணப்பட்டோன்னே அந்த கேஸ்ல இருந்து வர அந்த சிலிண்டர்ல இருந்து வர அந்த கேஸ் நிப்பாட்டப்பட்டு உடனே அங்க இருக்கிற அந்த வாயில அந்த காத்துல இருக்கிற கேஸ் இந்த ஃபேன் மூலமா வெளியே போகும். அது பாருங்க இப்ப செஞ்சு காட்டுறோம். இப்ப இந்த லைட்டருக்குள்ள இருக்கிறதும் இந்த எல்பி கேஸ் தான். இப்ப அந்த ரெகுலேட்டர் கேஸ் மோட்டர் மூடிட்டு ஃபேன் சுத்தி அந்த கேஸ் எல்லாம் வெளியே போகுது. இப்ப அந்த ரெண்டு இடத்துல இருக்க அந்த காத்தெல்லாம் கிளியர் ஆன உடனே இதெல்லாம் இப்படி ஸ்டாப் ஆகி நிற்கும். இங்க நெருப்பு கொடுத்து ஓட்டோ மூடுது. எத்தனை நாள் செய்தீங்க? நான் ஒரு ஆள் தான் செஞ்சேன். ஒரு ஆள் இல்ல, எத்தனை நாள் எடுத்தது இந்த ஐடியா எல்லாமே எடுத்தது? இந்த ஐடியா நார்மலா அந்த கேஸ் பிரச்சனை அந்த யோசனை வரும்போது நாங்க சும்மா நெட்ல தேடி பார்த்தனாங்க. அப்ப இப்ப இவங்க நார்மலா அலர்ட் பண்ற மாதிரி சிஸ்டம் தான் இருந்தது. அப்ப நாங்க அதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அலர்ட் ஆகி ஓட்டோவா ஒரு ஹியூமனுக்கு இந்த பஸ்ஸர் மூலம் அவங்களுக்கு இப்ப பிரச்சனைன்னு ஒரு அலர்ட்டும் கொடுத்து ஓட்டோவா அந்த கேஸ் அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேனை நான் யூஸ் பண்ணி அந்த ரெகுலேட்டர் ஓஃப் பண்ணக்கூடிய மாதிரி செட் பண்ணிருக்கோம் நாங்க. வணக்கம். நான் திருங்கோமலை ஓசில் விவேகானந்தா குளத்துல இருந்து வரேன். இங்க புத்தக போட்டி புத்தக போட்டிக்கு வந்திருக்கேன். நான் கண்டுபிடிச்சது த்ரெட் ஆர்கனைசர். அது என்னன்னா, இப்ப பொதுவாகவே வீட்டுல நூல் கட்டை வச்சிருப்பாங்க. அது இப்ப எப்படியும் துளைஞ்சிரும். இப்ப சந்தைக்கு போற டைம்ல அம்மா அப்பா ஒரு பண்டல் நூல் கட்டையோ அப்படியே வாங்கிட்டு வரக்குள்ள ஒரு டப்பாக்குலாம் சேமிச்சு வைப்பாங்க. அந்த டப்பாவில் இருக்கிறது எலி தூக்கிட்டு போய் அப்படியே எப்படி பிள்ளைகள் பட்டம் விடுறதுக்கு அப்படின்னு வேஸ்ட் ஆகிடும். அப்ப வேஸ்டேஜை குறைக்கிறதுக்காகவும் பட் பாவனையை நிரந்தரமாக்குறதுக்காகவும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதான் த்ரெட் அட்ஜஸ்டர். இது தேவையான கலரை தெரிஞ்செடுத்து தேவையான அளவுக்கு வெட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது நான் வெல்லுவனே நினைக்கிறேன். எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? நான் 10ஆம் தரம் படிக்கிறேன். எங்க உங்களோட கண்டுபிடிப்பு? இந்த கண்டுபிடிப்பு நான் வச்சுட்டேன். ஓகே, பாப்பா எடுத்து போய் இருக்குதா உள்ள பேக்ல வச்சிருக்கீங்க. வேற யாரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க என்ன தம்பி கொண்டு வந்தீங்க? என் பேர் மரியதாஸ் திருசாலன். நான் ஓசி ஸ்கூல்ல இருந்து வரேன், ட்ரிங்கோ. நான் இங்க செஞ்சது கேட்டகரியில ஃபுட் கேட்டகரி. நான் செஞ்ச ஃபுட் கேட்டகரியில என்ன இதுண்டா பிஸ்கெட் பர்கர். இப்ப நார்மலா இருக்கிற பர்கர் நிறைய விலை கூட. பாமர மக்களுக்கும் உணவுகள் பற்றிய ஆசைகள் பல இருக்கு. அந்த ஆசைகளை ஆசைகளுக்கு வலுவிட்டுற மாதிரி நான் செஞ்சிருக்கிறது பிஸ்கெட் பர்கர். அந்த பர்கரை நார்மல் பிரைஸ் 250. அது எல்லா இதுக்குமே பொருத்தமானது. ஐ மீன் அதுல இருக்கிற அனைத்து குறைபாடுகளும் எக் நார்மல் பர்கர்ல இருக்கிற அனைத்து இன்கிரீடியன்ஸும் அதுல சேர்த்திருக்கேன். அதுல கொழுப்பு கூடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கிற கொழுப்பு பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனையே கூட, கொழுப்பு கூடக்கூடாது. எந்த இதுலயும் என்ன தன்மை கூட இருக்கக்கூடாது.
சிக்கனை வந்து ஃப்ரை பண்றதுக்கு முந்தி அதை கொஞ்சம் இடித்து அவிச்சு போட்டு ஃப்ரை பண்ணேன் சொல்ல அது மூலம் வந்து கொழுப்புகள் எண்ணெய் வந்து உறிஞ்சப்படுற விதம் வந்து குறைவா இருக்கும். இந்த பர்கிங் ஐடியா வந்து எனக்கு வந்து என் அக்கா மூலம் தான் கிடைச்சது. என் அக்கா வந்து நார்மல் பிஸ்கெட்டையும் அதுக்கு மேல வந்து முட்டையையும் வச்சு சாப்பிடுறவ. ஸோ அந்த ஐடியா வச்சு நானும் இப்படி ஒன்று செஞ்சா அப்படி இருக்க வேண்டி வந்து செஞ்சு நான் அந்த ஐடியா வந்து இப்போதைக்கு நல்லா வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஹீரோக்களே மற்றும் ஒரு கண்டுபிடிப்போட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட தம்பிமாராக்கள் இருக்கிறாங்க. இவங்க எந்த ஸ்கூல் சார் இருக்கிறார், சாரோட காய்ப்போம். சார் வணக்கம். வணக்கம். எங்க இருந்து சார் வாரீங்க? எந்த ஸ்கூல்? நான் இங்க வேறு செய்ய நான் பார்க்க வரேன். பார்க்க வாரீங்க. பார்க்கத்தான் நீங்க கிழக்கு பல்கலைக்கழகம். அதாவது இப்படி பிள்ளைகளுக்கு இது இப்படியான ஆர்டினோ போட் இதில் வச்சு செய்யறதுக்கு ஐடியா கொடுக்குறது, அவங்களுக்கு என்ன செய்தியும் கொடுக்குறது, சில விஷயங்கள் அப்படி வச்சு இப்போ எப்படி இப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து அடுத்த முறை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உரிய ஆலோசனையை கொடுத்துக்கொண்டு. ஓகே, வாங்க தம்பி சொல்லுங்க. நீங்க இந்த கண்டுபிடிப்பு நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? இது என்னோட அல்ட்ராசோனிக் சென்சர் கார். இது எப்படின்னா ஒரு முன்னுக்கு ஒரு தடைகள் இருந்தா அதே உணர்ந்து வலது பக்கம் வெட்டும். அவருக்கு செய்து காட்டுறீங்களா? எஸ். ஹலோ ஹலோ. ஓ நல்ல ஒரு தடை இருந்தா அதே தானாக வலது பக்கம் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒளிவு போய் கொண்டிருக்கக்குள்ள ஒரு தடை இருந்தா அது ஓட்டோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சென்சர் மூலம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்படியோ மாறி போகுது பாருங்க. அவர் வந்து ஒரு தடை ஒன்று செய்வார். இந்த பாத்தீங்கன்னு சொன்னா சென்சர் வந்து ஓட்டோ வாங்கி பாருங்க. நான் இந்த போனை வைக்கிறேன் பாத்தீங்களா, அப்படி சென்சர் இருக்கு, ஓட்டோவா வந்தது வெட்டி போகுது. நல்ல ஒரு கண்டுபிடிப்பு. இந்த ஐடியா அங்க எடுத்தீங்க தம்பி? இது விபத்துகள் கடுமையான யூடியூப்ல பார்த்தா ஒவ்வொன்றும் செய்யறாங்க. என்னென்னப்பா இது யூஸ் பண்ணிருக்கீங்க? இதுக்கு அல்ட்ராசோனிக் சென்சர், ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர், மோட்டர் டிரைவ், இதுக்கு C++ கோடிங் அப்டேட் பண்ணி. சரி, இது காஸ்ட் எவ்வளவு முடியுது செலவு? இது 6000. 6000 ரூபாயோட முடிச்சிருக்கீங்களே. தம்பியாக்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? சொல்லுங்க தம்பி. தம்பி என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? இது ஒரு வருங்கால புனமைப்பு திட்டம். என்னது? வருங்கால புனமைப்பு திட்டம். என்னடா, நீங்க கொழும்பு போய் பாத்திருப்பீங்க, கார்லாம் அண்டர் கிரவுண்ட் தான் பார்ப்பாங்க. அண்டர் கிரவுண்ட் நிலநடுக்கம் சம்பந்தா கார் சேதமடைஞ்சிருக்கு. அதுக்காக நாம இப்ப வருங்காலத்துல ஒரு வீடு ஒன்று கட்ட போறோம்னா வீட்டு வசதி இல்லை, அது ஒரு சின்ன வீட்டுல ஒரு கார் பார்க்கிங் சிஸ்டம். இது டோர் செட்டப், இதுக்கு ஒரு லிஃப்ட் மாதிரி அதுக்குள்ள நாய். இது இப்ப ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுமா இல்ல நாங்க மெனுவலா செய்யணுமா? ஆட்டோமேட்டிக்கா அப்படி செய்து காட்டுமா? கரண்ட்ல கொடுக்கணுமே. தம்பியாக்கள் என்ன ஒண்ணு வந்திருக்கிறீங்க? சொல்லுங்க. நாம இத போன்ல கேம் பிளே பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணுக்குள்ள நாம ஒழுங்கா நம்மள கண்ணு பாதிப்பு ஒழுங்கா கம்ஃபர்டபுள் விளையாட மாட்டோம். ஆனா நான் வந்து விளையாடக்குள்ள இந்த போனை ஃபிட் பண்ணி நம்ம விளையாடக்குள்ள நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்மள கண் பார்வைக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படாது. இதுக்கு என்னன்னா நம்ம இதுல பிளே பண்ணக்குள்ள ரியலான கார் டிரைவிங் ப்ராக்டிஸ் ஆகும். அது உணர்வு திரும்ப ரியலாக கார் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. இது எப்படின்னா நான் இதே வேஸ்டேஜ் பொருள் வச்சு இதே கோஸ்ட் பழைய மட்டை இது நூல் அப்படியே அதில் வச்சு இது நம்ம கோஸ்ட் ஒன்று இந்த அதில் இப்போ இது ஒரு மாடல். இப்போ நம்ம இது பலகையில் இல்லாட்டி இரும்புல செய்யக்கூடாது. இது வாங்குறேன் நம்மளுக்கு கடும் கோஸ்ட் உண்டாகும். அதாவது இது ஈஸியாக மேக் பண்ணலாம். அதில் ஓகே ஓகே. எல்லாரும் இப்போ மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்களுடைய ஸ்கூல்ல இருந்து? 24 பேர் வந்திருக்கீங்க. இப்போ என்ன ரிசல்ட் சொல்லி இருக்கிறாங்க? எல்லாருக்கும் அப்போ எல்லாரும் சர்டிஃபிகேட் வந்துருக்கிறாங்க. ஓகே ஓகே. அப்போ ரிசல்ட் வெயிட் பண்ணி பார்த்து தான் போறீங்க? அப்போ நீங்கள் போறீங்களா? அங்கே வருமாவா? சரி சரி. ஓகே, தேங்க்யூவா. ஓகே. பேர் வந்து வெள்ளப்பிரகா அபாயக்கருவி. இப்போ இந்தியாவில் கூட கிட்டத்துல அந்த வெள்ளம் வந்து யாரும் செத்தாங்க. நைட்ல வந்து யாருக்கும் தெரியல. அப்ப அதனால கண்டுபிடிச்சதா இது.
இப்ப நைட்ல அந்த குளத்துல ஆத்துல வந்து இந்த கரையோரத்துல வச்ச மாட்டா தண்ணி மட்டும் அதுக்குள்ள இந்த போல் வந்து மேல இப்படி போகும். மேல வந்து இதுக்குள்ள முட்டைக்குள்ள கீக்கன் சத்தம் கேட்கும். அப்ப நைட்ல வந்து விலங்கி கொண்டாட்டு சரி வெள்ளம் வருது ஆட்டா இருக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்கலாட்டி லைட்டை பார்த்து சரி போவாங்க தானே. அதான் இந்த லைட்டிங் எல்லாம் பூட்டி இருக்கு. இந்த லைட்டு. ஓகே. இது எப்படி உங்களுக்கு இந்த யோசனை கிடைச்சது? இது வந்து அந்த இந்தியாவில வந்து அவ்வளோ கிடைக்க செய்யலையாமண்டு. அப்ப அதுதான் ஓசை செஞ்சது. இப்ப அங்க இருக்க இது இருக்கான்னு தெரியல, சும்மா செஞ்சதுதான். ஓகே ஓகே. தம்பியோட பேர்? என் பேர் தினேஷ்குமார். சரியா. ஓகே.